ஹலோ, யாருப்பா பேசுறது? ஐயா சொல்லுங்க ஐயா. இப்பலாம் நீ ரொம்ப சோம்பேறித்தனமா ஆயிட்ட. இல்ல சார், அது வந்து நான் உனக்கு ஒரு வேலையை தரேன், அதை நீ உடனே முடிச்சாகணும். எனக்கு எந்த வேலை வேணாலும் கொடுங்க சார், என்ன நீங்க முழுமையா நம்பலாமே. என்னோட மனைவிக்கு பறவைகள்னா ரொம்ப பிடிக்கும். நான் உன்கிட்ட என்ன எதிர்பார்க்கறேன்? நீ பாட்டு பாடுற பறவையா பிடிச்சிடுவா. பாட்டு பாடுறது பறவையா? பறவை இல்லாம என்கிட்ட வராத. ஒரு நிமிஷம் இருங்க சார். மாத்தி மாத்தி எனக்கு பிரச்சனைகள் மட்டும் வந்துகிட்டே இருக்கு. ஏ பூனை, வாடாம பாட்டு பாடுற பறவையை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வரலாம். நான் சொல்றதை கேட்டுக்க பூனை. நான் சின்ன வயசா இருக்கும் போது என்னோட கிராமத்துல நான் மிகப்பெரிய வேட்டைக்காரனா இருந்தேன். அந்த பறவை கண்டிப்பா இங்கிட்டு தான் எங்கேயாவது இருக்கும். நான் ரொம்ப நல்லாவே வேட்டையாடுவேன். அந்த பழைய நாட்கள்லாம் எனக்கு எவ்வளவு ஞாபகத்துக்கு வருது தெரியுமா? அதெல்லாம் ரொம்ப அற்புதமான நாட்கள். நீ நினைச்சதை சாதிப்படா. நீ இங்கேயே இரு. பறவைகள்லாம் வந்துகிட்டு ஏ இருக்கு. பூனை, சீக்கிரமா இங்கிட்டு ஓடி வா. வா. இப்ப பறவைகள் வர வரைக்கும் நம்ம மறைஞ்சிருந்து இங்கேயே காத்து இருக்கணும். ஒளிஞ்சிருந்த சின்ன பறவை நம்ம கஸ்டடிக்கு வந்துரும். எனக்கு தூக்கம் வருது. பறவை மாட்டிக்கிச்சுடா. ஏ பூனை, எழுந்துரு. நான் தான் சொன்னேன்ல, என்னோட வலையில பறவை மாட்டிக்கும்னு. அட, இங்க என்ன நடக்குது? ஒழுங்கா திரும்ப வந்துரு. நான் உன்னை கண்டிப்பா பிடிக்காம விட மாட்டேன். ஏ பாட்டு பாடுற பறவையா, இறங்கி வா. இதுவும் நல்லதா போச்சு. அட என்ன பாஸ், எப்ப பார்த்தாலும் ஏதாவது கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதுவும் பண்ணாத, விட்டுடு. என்ன விட்டுடு. ஏ பூனை, நல்ல வேலை பண்ணாத, புடிச்சிட்டியா? எழுந்துரு. எவ்வளவு கஷ்டப்பட்டு டிராப் வச்சு நீ எனக்காக ஒரு ஆந்தையை புடிச்சு கொண்டு வந்திருக்கியா? ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான் இதை முதல்ல வீட்டுக்கு கொண்டு போறேன். இதை வச்சு என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். ஏ பூனை, சீக்கிரமா வா. என்னோட பாசியை கிட்ட பாடுற பறவையெல்லாம் கொண்டு வர சொன்னாரு. ஆனா நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்? ஒரு பைத்தியக்கார ஆந்தைய. இதுக்கு பாடமும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. முதலாளி என் மேல கோச்சிக்காம இருந்தா சரிதான். என்னால நம்பவே முடியல. எப்படி பறந்துட்டு இருக்கும் போது நான் தூங்கினேன். இந்த சமயம் பார்த்து இந்த மரம் வெட்டுறவன் என்ன இந்த கூண்டுல பிடிச்சு போட்டுட்டான். எலி தூக்கத்துல பறக்க மாட்டேன். இப்ப எப்படி மத்தவங்க என்ன தேடி கண்டுபிடிப்பாங்க தெரியலையே. இனிமே வாழ்நாள் முழுக்க நான் இந்த கூண்டுக்குள்ளேயே தான் இருக்கணுமா? என் நண்பர்களை பார்க்கவே முடியாதா? இந்த அடர்ந்த அழகான காட்டுக்குள்ள நிலா தன்னோட அருமையான வெளிச்சத்தை கொடுத்துட்டு இருக்கும் போது, பூக்கள் அழகா தூங்கிட்டு இருக்கும் போது, மரங்கள் எல்லாம் கனவு கண்டுட்டு இருக்கும் போது, ஆனா ஒரு சின்ன ஆந்தை தப்பிச்சு போகிறதுக்காக ஏக்கத்துல தவிச்சுக்கிட்டு இருக்கு. எனக்கு வீட்டுக்கு போகணும்னு ஆசையா இருக்கு. யாராவது என்ன வந்து கூட்டிட்டு போங்களே. என்னடா இந்த ஆந்த கவிதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கு? என்ன சொல்ற ஆந்தையா? என்ன நீ தமாஷ் பண்ணிட்டு இருக்கியா? நான் பாட்டு பாடுற பறவை தான் கேட்டேன். நீ ஆந்தையா கேக்குறேன்னு சொல்ற? இந்த விஷயம் மட்டும் என் வைஃப்க்கு தெரிஞ்சிச்சு, அவ டென்ஷன் ஆயிருவா. முதலாளி கொஞ்சம் அமைதியா இருக்க, நான் சொல்றது கேளுங்க. அது ஒண்ணும் சாதாரணமான ஆந்தை இல்ல. அது ரொம்பவே நல்ல ஆந்தை. பாட்டு பாடுற பறவையை விட இது எவ்வளவு மேல். இந்த ஆந்தை கவிதையெல்லாம் சொல்லும். எந்த தலைப்பு கொடுத்தாலும் கவிதை சொல்லும். இதோட கவிதையெல்லாம் கேட்டு நீங்களே கண்டிப்பா அசந்து போயிருவீங்க. என்ன பைத்தியம் நினைச்சிட்டு இருக்கியா? நீ இந்த மாதிரி செய்வேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நான் உங்க மேல சத்தியமா சொல்றேன் ஐயா. நான் ஒண்ணும் விளையாடல ஐயா. என்ன நம்புங்க ஐயா. இந்த ஆந்தை கவிதை மட்டும் சொல்றது கிடையாது. இதுக்கு இன்னும் நிறைய திறமைகள் இருக்கு. அந்த ஆந்தையை நீ நாளைக்கு அனுப்பிச்சு வச்சிரு. இதுல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. கண்டிப்பாங்க ஐயா. நான் என்ன காரியம் பண்ணிவிட்டேன்? இங்க பாரு ஆந்தை, நமக்கு நிறைய வேலை இருக்கு. நீ காலையில ரெடியா இருக்கணும், சரியா? நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. நான் ஒரு சிக்னல் காட்டின உடனே நீ கவிதை சொல்லணும், புரியுதா? என்ன சரியா ஆந்தை? வா, நாம ஒரு தடவை ட்ரை பண்ணலாம். அப்பவே சொன்னல, நான் சொடக்கு போட்டதும் கவிதையை சொல்லணும்னு. சொல்லுடா. சரி, நீ திரும்பவும் ட்ரை பண்ணு. ஸ்குவாக் ஸ்குவாக் ஸ்குவாக். என்ன இப்படி வீணா போன கவிதையா சொல்லிக்கிட்டு இருக்க? நல்ல கவிதையா சொல்லு. வேற வேற மாத்தி சொல்லு. நீ அதை ஒழுங்கா பண்ணவே மாட்டேங்கிற. நான் இப்பவே உன்னோட கவிதையை கேட்கணும்.
உனக்கு எப்படி கவிதை சொல்ல வைக்கிறோன்னு எனக்கு தெரியும். இது எவ்வளவு சுவையா இருக்கும் தெரியுமா? உனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் உனக்காக சுவையான பழங்கள்லாம் கொண்டு வந்திருக்கேன். நான் சொல்ற மாதிரி நீ மட்டும் செஞ்சோன்னா இது மொத்தத்தையும் உனக்கே தந்து போடுறேன். இந்தா சாப்பிடு. என் குட்டி பறவை அவனுக்கு என்ன செய்யணும்னு தெரியும்ல. என் வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. சரி, நீ இப்போ கவிதையை சொல்லு. சொல்லு சொல்லு சொல்லு. ஏ குட்டி ஆந்தையே, ஒரு கவிதையை சீக்கிரம் சொல்லு. சீக்கிரமா சொல்லு. நீ என்னைய வச்சு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கியா? கவிதையை விட்டு தொலை. நான் உனக்கு வேற சில விஷயங்களை கத்துக் கொடுக்குறேன். ஒரு நிமிஷம் இரு. நான் உன்னை முதல்ல வெளியே எடுக்கிறேன். வெளியே வந்து ஒழுங்கா இருக்கணும், சரியா? தப்பிச்சு போறத பத்தி நினைச்சு கூட பார்க்காத. கை ரொம்ப வலிக்குதே. நீ மறுபடியும் தப்பிக்கலாம்னு ட்ரை பண்றியா? யாராவது உதவி பண்ணுங்க, என்ன போக விடு. நான் பறக்கிறதுக்காகவே பிறந்தவ. இந்த மாதிரி கூண்டுக்குள்ள ஆனா இந்த நாட்டை முடிச்ச கூண்டு தான் உன் வீடு. என்ன விட்டுடு, என்ன விடு. இப்படி எல்லாம் கெஞ்சினா உன்னை விட்டுருவனா? ப்ளீஸ். இப்ப நான் சொல்றத நீ ஒழுங்கா கேட்டு நடந்துக்கல, நான் சொல்றதையும் நீ கத்துக்கல, அப்புறம் உனக்கு சாப்பாடே கொடுக்க மாட்டேன். இப்போ இந்த பந்தை வச்சுக்கிட்டு நாம வித்த காட்டலாம், சரியா? வா. இதா ட்ரை பண்ணு. மெதுவா பண்ணு. நீ இது எல்லாத்தையும் வேணும்னு தான் சரியா? ஒரு விஷயத்தை மறந்துடாத. நீ மட்டும் இப்ப வித்த காட்டலன்னு வச்சுக்க, உனக்கு அப்புறம் சாப்பாடே கிடையாது. அப்படிதான் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இரு. பரவாயில்ல, நல்லா தான் பண்ற. இன்னும் நல்லா பிராக்டிஸ் பண்ணு. அப்படிதான் பண்ணிக்கிட்டே இரு. பரவாயில்ல, நான் நினைச்ச மாதிரியே இந்த ஆந்தை நல்லாவே பாடுது. முதல்ல நாளைக்கு சாரு கிட்ட இந்த ஆந்தையை அனுப்பி வச்சிருவா. இப்ப எனக்கு அவசரமா உதவி தேவைப்படுது. அன்னைக்கு நான் அந்த குட்டிய பார்க்க போனேன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா, ரொம்ப நாளா அவ வீட்லயே இல்லைன்னு தோணுது. அப்புறம் எனக்கு அவ வீட்டு வாசல்ல இருந்து ஒரு இறகு கிடைச்சது. எனக்கு தெரிஞ்ச அந்த மரம் வெட்டுறவன் புடிச்சிட்டு போயிட்டான் போல. என்ன? சீக்கிரமா வா, நம்ம போய் கண்டுபிடிக்கலாம். போலாம். ஆமாமா, எனக்கு முடிஞ்சு போச்சு. நீ சொல்றது உண்மைதான். நம்ம சீக்கிரமா போய் கண்டுபிடிக்கலாம். ஓகே சார், பாய். நான் சொன்னதை கேட்டு சார் ரொம்ப சந்தோஷமா இருக்காருன்னு நினைக்கிறேன். என் சம்பளத்தையும் அதிகமா ஏத்தி கொடுப்பாரு. அவன் ரொம்ப மோசம். நாம உடனே போய் அவளை காப்பாத்தி ஆகணும். உடனே இவன் என்ன இவ்வளவு வேகமா வண்டி ஓட்டுறோம்? அவனை நம்மளால பிடிக்கவே முடியாது போலயே. பாரு, இப்ப வேகமா கையை வீசிக்கிட்டு போ. சாரி. என்ன சத்தம் அது? ஏ பூனை, அது யாருன்னு பாரு. நம்ம அவனை காப்பாத்தியே ஆகணும். நான் ஷார்ட்கட்ல போய் அவனை காப்பாத்துறேன். அந்த குட்டி நண்பா, என்னை எப்படியாவது இந்த கூட்டுக்குள்ள இருந்து காப்பாத்து. நீ அமைதியா இரு, நான் உன்னை காப்பாத்துறேன். என்னாச்சு? உனக்கு ஒண்ணாகலையே, நல்லா தானே இருக்கேன். மறுபடியும் தப்பிக்க முயற்சி பண்றா. போதை நிறுத்து. இப்ப வந்து என்ன புடிச்சு கட்டு பாப்போம். அதான் முடிஞ்சது. நண்பா, நீ ரொம்ப நல்ல வேலை பண்ண. அவ்வளவுதான். நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, வண்டி ஏன் திடீர்னு நின்றுச்சு? நீங்க ரெண்டு பேரும் இதுக்கப்புறம் தப்பிச்சு எங்கேயும் போக முடியாது. அந்த வண்டி இப்ப எங்க போயிருக்கோம்? அவங்க ரெண்டு பேத்துக்கு என்னோட உதவி தேவைப்படுது. நீங்க ரெண்டு பேரும் கூட எனக்கு தான். அவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ டபுளு, நீ இப்ப எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கல்ல? என்கிட்டே நீ விளையாடுறியோ? இல்ல, நான் சொல்றதை கேளு. அந்த என்னோடதுடா. நான் உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன்டா. என் தலைகளை இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு.
டேய் தம்பி, கவனமா இருக்கணும்டா. நாம இந்த காட்டை காப்பாத்தி ஆகணும். அட, அது என்னது? என்ன அடிக்காதீங்க, என்ன அடிக்காதீங்க, என்ன அடிக்காதீங்க, விட்டுடுங்க. என்னது நீயா? அட நீங்க தானப்பா அது? நீ எதுக்கு இங்க வந்து பதுங்கியிருந்த? எப்படின்னு தெரியல, ஆனா நான் மயக்கம் போட்டு விழுந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அட, என்னப்பா நீ? ஆ? ஆ? அச்சச்சோ! அது கீழே போய் என்னோட ராஜா தூங்கிக்கிட்டு இருக்கா. சிட்டு, இங்க பாரு. நீ நல்லா இருக்கியா? இல்ல, எனக்கு தூக்கமா வருது. அங்க பாரு, டப்ளு கூட தூங்கிட்டு இருக்கான் பாரு. என்ன? என்னடா டேய், இது தூங்குறதுக்கான நேரமா? இந்த தூக்கம் பெரிய ஆபத்துல முடியும் போல இருக்கே. நான் தான் ஏதாவது செஞ்சு இவங்க எல்லாரையும் எழுப்பி ஆகணும். இந்த காஸ்டியூம்ல நான் மிருகங்களோட இடத்துல ரொம்ப ஈஸியா நுழைய முடியும். நான் வேஷத்தை மாத்திக்கிட்டு போய் இந்த மரத்தை எல்லாம் வெட்டி விடுவேன். நான் கொஞ்ச நேரம் தூக்கி ரெஸ்ட் எடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது. அதுக்கப்புறமா மரத்தை வெட்டுவோம். இந்த மரம் எங்கேயும் ஓடி போயிடாது இல்ல? எல்லாரும் எழுந்திருங்க. எல்லாரும் நேரா நில்லுங்க. அப்படியே இடது பக்கம் பாருங்க. நீங்க எல்லாரும் ரொம்ப நேரமா தூங்கிட்டு இருக்கீங்க, புரிஞ்சுதா? நாம நம்மளோட காட்டை எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும். என்ன சரியா? ஆமா, இவங்க என்ன மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க? நாம இப்ப அதுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் செஞ்சாங்க. ஏதோ அவசரமா மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நாமளும் அதுல போய் கலந்துக்க வேண்டியதுதான். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நான் இந்த காட்டுக்கு வந்திருக்கிற புது முயல். நீ என்ன சொன்ன? புது பன்னியா? எங்களோட இந்த காட்டுக்கு நான் உன்னை வரவேற்கிறேன் நண்பா. ரொம்ப பிரமாதமா இருக்கு. அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருங்க, புரியுதா? அப்படிதான் பண்ணுங்க, கண்டினியூ பண்ணுங்க. என்னால முடியல. மகாராஜா, நீ இத சரியாவே பண்ண மாட்டேங்கிற. நல்லா ஒழுங்கா ஸ்ட்ரைட்டா நில்லு, நேரா நில்லு. நீ ரொம்ப நல்லா பண்ற நண்பா. என் நண்பன் எப்படி பண்றான்னு பாத்தியா? இதோ இங்க பாரு. எல்லாரும் இவனை பார்த்து ஃபாலோ பண்ணுங்க. என்ன மன்னிச்சிரு. நான் ஏதோ ஒரு ஞாபகத்துல அப்படி நின்னுட்டேன். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு. இப்போ வேணும்னு தான் இப்படி பண்ணியிருக்கான். ஆனா என்னோட முதுகெலும்பு நல்லா மரம் மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் வலிக்கத்தானே செய்யும். நான் ஒரு விஷயத்த மறந்துட்டேன். என்னோட கிஃப்ட். இதுக்கு மேல என்னால இந்த வலியை தாங்க முடியல. நம்மளோட உயிரை எடுத்துருவான் போல இருக்கேன். அட, இங்க இருந்து போயிடு. எல்லாரும் நல்லா கேளுங்க. இந்த ரவுண்டோட வின்னர் நம்மளோட பன்னி. டப்ளு, எழுந்துடா. இந்த சான்ஸ் மிஸ் பண்ணி நைஸா இங்க இருந்து எஸ்கேப் ஆயிட வேண்டியதான்டா. எழுதுத்தனமா நடந்துக்காத. ஏடா, உனக்கு அடி ஏதாவது பிடிச்சா? என்னடா அப்படியே படுத்துக்கிட்டு இருக்க? எழுந்திருச்சு நில்லுடா. என்னப்பா ஆச்சு? உனக்கு உடம்பெல்லாம் அரிக்குதா? ஆமாப்பா, நீ சரியா சொன்ன. நானே உனக்கு நன்றி சொல்லணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு நல்லாவே வெல்கம் பண்ண. இங்க வா. இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான். என்னது?
இன்னைக்கு நாம பிராக்டிஸ் பண்ண போற கடைசி எக்ஸசைஸ் இதுதான். இது ஒரு வித்தை காட்டுற மாதிரி இருக்கும். எவ்வளவு கடுமையா இருந்தாலும் இதை நீங்க செஞ்சாகணும். நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா, நீங்க மும்பரமா முயற்சி பண்ணணும். ஒரு தடவை நீங்க ஜங்கல் ஜிம் முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். இதுதான் நீ சொன்ன பெரிய விஷயமா? எனக்கு ரொம்ப ஈஸி இது. மகாராஜா, நீங்க நல்லா தானே இருக்கீங்க? பாபு, ஒரு ராஜாவுக்கு உதவி செய்யு. என் இடுப்பெலும்பு முறிஞ்சிரும் போல இருக்கு. என்னால முடியல. உங்க யாராலையும் இதை செய்ய முடியாதா? ஏய் பன்னி, ஆஹா, என்னோட உடம்பெல்லாம் ரொம்ப அரிக்குதே. ஏய் பன்னி, இதுதான் உன்னோட டர்ன். அட கடவுளே, நான் சீக்கிரமா இந்த ரவுண்டை செஞ்சு முடிச்சாதான் இவன் என்ன விடுவா போல இருக்கு. நீ அதை பாக்குறல, பன்னி ரெடி ஆயிட்டா. நீங்க எல்லாரும் அவன் செய்யறத பார்த்து நல்லா கத்துக்கோங்க. என்னோட உடம்பு ரொம்ப பயங்கரமா அரிக்குதே. யாராச்சும் என்னை காப்பாத்துங்க. பிரமாதமா பண்றீங்க, அற்புதம். பிரமாதம். ஹே பன்னி, நீ இந்த காட்டை பாதுகாக்கிற புது தலைவர். நான் உன்னுடைய பெரிய ஃபேன் தெரியுமோ? நல்லா பண்ணு. உங்களோட பாராட்டுக்கெல்லாம் நன்றிப்பா. ஒரு நிமிஷம் இரு. நீ ஜெயிச்சிட்டனா இந்த காட்டுக்கு ராஜா ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கூட இருக்கு. ஆமா பன்னி, அதுவும் சரிதான். ஏய் பன்னி, இங்க போற நில்லு. பன்னி ஓடாத, நில்லு பன்னி. நில்லு பன்னி, பன்னி நில்லு. முதல்ல இந்த பூச்சிக்கிட்ட இருந்து நான் எப்படியாவது தப்பிச்சாகணுமே. இவ்வளவு நேரமா நீதான் என்னோட ட்ரெஸ்ஸுக்குள்ள பூந்து என்னோட உயிரை வாங்கிட்டு இருந்தியா? பன்னி, பன்னி எங்க இருக்க? இங்க வா பன்னி, வா இங்க. ஆஹா, உங்களுக்கு தெரிஞ்சிரு போல இருக்கே. மாறு வேஷத்துல நான் தான் வந்து தெரிஞ்சா என் தோலை உரிச்சு விடுவாங்களே. அவன் இங்கதானா இருந்தா? எங்க போயிட்டான்? இதோ இங்க இருக்கான். அட நீ இங்கதான் இருக்கியா? எதுக்காக ஓடுன? நாங்க எல்லாரும் நீ எங்களுக்கு பிராக்டிஸ்ல ஹெல்ப் பண்ணுவோம்னு நினைச்சோம். இந்த மாதிரி வித்தையெல்லாம் எங்களுக்கு நீ கத்து தர மாட்டியா என்ன? இல்ல, அவ எப்படி உங்களுக்கு இந்த வித்தையை கத்து கொடுக்க முடியும்? அவ என்னுடைய ரட்சகன். சரியா சொன்னீங்க. நீங்க வேற ஒரு பண்ணியை தேடி கண்டுபிடிங்க. ஆமா, இது மறந்துருக்காது. என்னோட ஆளு. என்னடா என்னை வச்சு காமெடி பண்றீங்க? யாரும் பேசாதீங்க. நான் தான் இவனை முதல்ல தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்தேன். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுதான்? என்ன நான் சொல்றது சரிதானே? ஆமா ஆமா.
நீங்க எப்படி இருக்கீங்க நண்பர்களே? அடே முட்டை மண்டியால் திருட்டு லங்கா ஏண்டா இப்படி எல்லாம் பண்ண? ஏமாத்து பேர் வழி. இவ்வளவு நேரம் ஒன்னதான் நாங்க ஹீரோன்னு சொன்னோமோ. என்ன காப்பாத்து ரட்சகனா நீ? நான் உங்களை மாதிரி மிருகங்களோட நெருங்கி பழகணும்னு ஆசைப்பட்டு தான் இப்படி பண்ணேன். என்னது அப்படியா? நீ இந்த விஷயத்தை ஏன் முதல்லயே சொல்லல? சொல்லு சொல்லுடா சொல்லு. பதில் சொல்லலாம். இந்த விஷயத்தை ஏன் முதல்லயே சொல்லல? உன்னை கூட்டிட்டு போய் என்ன பண்ற பாரு. வாங்க கூட எல்லாரும் வாங்க போலாம்.